மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். மகர ராசிக்காரங்களுக்கு குரு வந்து ரிஷப ராசிக்குள்ளே வந்து 1, 5, 9 இடங்களை பார்ப்பார். ராசிக்கு 1, 5, 9 இடங்களை பார்ப்பார். மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6, 8, 10 அங்கே இடங்களை பார்ப்பார். மேச லக்னக்காரங்களுக்கு 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால திடீர்னு தொழில் தொடங்க வச்சு நல்லா உழைக்க வச்சு நல்ல ஒரு வருமானங்களையும் தருவார். அதே சமயத்தில் கவனமாகவும் இருக்கணும். 6ஆம் வீடுங்கிறதுனால ருணரோக சத்துருஸ்தானங்கிறதுனால சில செலவுகளையும் செய்ய வைப்பார். சில நேரத்தில் உடல்நிலை பாதிப்புகள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பண்ணும். ஆனால் பெரிய விஷயம்லாம் பிரச்சனையாக பண்ணாது. மகர ராசிக்காரங்கிறதுனால ஒரு பெரிய பாதிப்புகள் தராது. ஏன்னா அது 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி. சில விரயங்கள் கொடுக்கணுங்கிறத வச்சுருக்கும். ஆனால் பெரிய விஷயங்களை பண்ணாமல் அது கொஞ்சம் நல்லதாக இருக்கணும். ஏன்னா நல்ல இடங்களில் இருக்கும்போது குரு வந்து ஒரு சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே போகும்போது நல்ல விஷயங்களை மட்டுமே செய்வார். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண விஷயங்களை ஏற்பாடு நல்லபடியாக நடக்கும். அதே சமயத்தில் குழந்தை தாமதமாகிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரி, உங்களுடைய மகர ராசிக்காரங்க வந்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு பார்க்குறது உங்களுக்கு சனி பகவான் தான். உங்கள் ராசி அதிபதியே 2ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆவார். தனஸ்தானத்துக்கும் அதிபதி. லக்னத்துக்கு தான் நம்ம தனஸ்தானம் பார்க்கணும். அதே சமயத்தில் ராசிக்கு பார்க்கும்பொழுது அது 3ஆம் இடத்துல இருப்பார். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கும்போது மன ரீதியாக இருக்கிற கஷ்டங்கள் முக்கியமாக தீரும். வர்ற 12ஆவது மாதத்துக்கு பிறகு நேராக குருவை பார்ப்பார். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டையும் பார்ப்பார். குருவையும் பார்த்து 9ஆம் வீட்டையும் பார்க்கும்போது ஆன்மீக விஷயங்கள் அதிகமான ஒரு வளர்ச்சியை தரும். நீங்கள் கோயில்களுக்கு போவீங்க, நல்ல யாத்திரைகள் நிறையா நல்லபடியாக நடக்கும். குலதெய்வ விஷயங்கள்லாம் விட்டு போன விஷயங்கள்லாம் நீங்கள் கோயிலுக்கு போகிறத பண்ணும். அதே சமயத்தில் மேச லக்னத்தில் பிறந்தவங்க மகர ராசிக்காரங்க மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மேச லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா அது 9ஆம் வீடான தனுசு ராசியை 10ஆம் பார்வையாக பார்ப்பார். அது மாதிரி பார்க்கும்போது தான் தொழில் நல்லபடியாக தொழில் பண்ணுவீங்கிற விஷயங்களே சொல்கிறேன். ஆனால் அதே தொழில் பண்ணும்போது கவனமாக பண்ணணும். ஏன்னா அந்த வீடு வந்து உங்களுக்கு விரய வீடு. நிறையா வந்து முதலீடை போட்டு விரயங்களை செஞ்சு அதிலிருந்து சம்பாதிக்கிற விஷயங்களை கொடுப்பாரு. ஆனால் கவனமாக பண்ணலை அப்படின்னா ஏதாவது சில நட்டங்களை பண்ணுவார். ஏன்னா அவங்க தசாபுக்திகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நல்ல தசாபுக்தி நடந்ததுன்னா நட்டங்கள் இல்லாமல் லாபங்களை பார்ப்பீங்க. தசாபுக்தி வந்து கொஞ்சம் சரியில்லை, சரி செவ்வாயினுடைய லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு புதன் ஆகாது அப்படிங்கிற ஒரு விதி ஒன்று இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 6ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனாலேயே அந்த புதன் ரீதியாக தசாபுக்தி அந்தரம் சுச்சமாக இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயத்தில் மேசராசியில் வந்து லக்னமாக விழுந்திருக்கிறவங்க சூரியன் வந்து 5ஆம் அதிபதி தான். அவர் அரை பவர் அரை சுபர் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா கணவர் ரீதியாக சில மன கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் வரும். பிள்ளைகள் ரீதியாகவும் வரும். சில நேரத்தில் ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு காசு கிடைக்காம ஒரு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தெல்லாம் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக தான் ரன் பண்ணணும். சில பேர் காசை கரெக்டாக மிச்சம் பிடிக்கணும். வேஸ்ட்டு செலவு பண்ணிடக்கூடாது. கணவர் சில நேரத்தில் ஏதாவது அட்வைஸ் பண்ணாருன்னா நீங்கள் கேட்டுக்கணும். நீங்கள் எதிர்த்து பேசுனீங்கன்னா பிரச்சனைகளை கொடுக்கும். கவனமாக இருங்க. ஆண்கள் வேலைக்கு போகிற இடங்களில் பெரிய ஆஃபீஸரு அவங்களுக்கு மூத்தவங்க இருக்கிறவங்க இடத்துல நம்மளுடைய வாயில் இருக்கிற வார்த்தைகள் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கும்போது அது 9ஆம் வீட்டை பார்ப்பார் சனி பகவான். இது எல்லாம் குரு மட்டும் பலனை தராது, எல்லா கிரகங்களும் சேர்ந்து தான் ஒரு பலனை தரும். அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுருவோம். அதனால் சில மன கஷ்டங்கள் வரும். இந்த மேச ராசி லக்னமாக பிறந்தவங்க நல்லா ஸ்பீடாக இருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதுவும் மகர ராசி அப்படிங்கிறப்ப விவேகம் உள்ளவங்களாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா வாய்ஸை கம்மி பண்ணி பேசணும். பெரியவங்கள்ட்ட யோசித்து பேசணும். கொஞ்சம் டைம் எடுத்து பேசுனீங்கன்னா கரெக்டாக பேசுவீங்க. சித்திரை மாதம் மட்டும்தான் இந்த நல்லா கவனமாக இருக்க சொல்கிறேன். சித்திரை மாதத்தில் வந்து சூரியன் வந்து உச்சமாவார். அவங்களுக்கு 8ஆம் அதிபதி. அவர் ராசிக்கு 8ஆம் அதிபதி. ஆக 5, 8ன்னா என்ன பண்ணுவோம், சில இடங்களில் அவமானங்களை தரதை நடத்திடும். அதனால தான் கவனமாக இருக்க சொல்கிறேன். இந்த கோர்ட்டு கேஸு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளவங்க சில பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்கவுங்க தசாபுக்திகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஜாதகம் பார்க்கணும். சில பேருக்கு நன்மைகள் மட்டும் அவங்கள ஜாதகமே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய நன்மைகளை நடத்திக்கிட்டு இருக்கும். சில கஷ்டங்கள் இருக்கிறவங்க தான் சில நேரத்தில் இந்த ராசி பலன் பார்ப்போம், ஜாதகம் பார்ப்போம், இவங்கெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ இவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள் தேவை. அந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்குது, நான் ஒரு சில இடங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, கடன் வாங்கி வச்சுருக்கிறேன், இவங்களுக்கு காசு கொடுக்கணும் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கிறவங்க, லோன் சம்மந்தப்பட்டு செயல்படுறவங்க, லோன் கொடுக்குறவங்க வாங்குறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு செயல்லையும் ஈடுபடும் பொழுது நம்ம பிரச்சனையிலேருந்து முழுமையாக தப்பிக்கலாம். ஏன்னா ராசிக்கு உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார் குரு. ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கும்போது லாபத்தை தருவார். அதே சமயத்தில் உங்களுடைய மேச லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அது என்ன பண்ணும், 8ஆம் இடத்தையும் பார்க்கும். அப்படிங்கிறப்ப நண்பர்கள் ரீதியாக சில மன கஷ்டங்களையும் கொடுத்துருவார். அதனால் கொஞ்சம் வெளியில் பேசுகிறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத மறுபடியும் நான் வலியுறுத்துகிறேன்.
சில பேர் ஃப்ரெண்டு வந்து லவ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்றாதீங்க. அதுக்கு முன்னாடியே பெரியவங்களை கன்சல்ட் பண்ணி என்னென்ன செய்யணும்னு பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா தான் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம். நண்பர்களுக்கு உதவி செய்ய போய் தான் நான் இது மாதிரியெல்லாம் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சும்மா தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பேசிடாதீங்க. அதே சமயத்தில் 1க்கு 4 தடவை கவனமாக இருந்து சரி இதை யாருக்கிட்ட சொன்னால் எப்படி பிரச்சனையை தீர்க்கலாங்கிறதெல்லாம் யோசித்து பண்ணுங்கள். தொழிலில் பெரிய முதலீடு போடுறவங்க அவங்க ஜாதகத்தை எடுத்து யார்ட்டையாவது கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல ஒரு பிஸ்னஸை பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ஆரம்பிக்க போகுது. மேச ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க. ஏன்னா மேச ராசிக்கு நல்லா இருக்குங்கிறதுனாலேயே மேச லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிவிடும். ஆனால் அதே சமயத்தில் அந்த லக்னத்துக்கு 8ஆம் வீட்டையும் பார்ப்பாருங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ மேச ராசி வந்து லக்னமாக விழுந்தவங்களுக்கு இப்போ மகர ராசிக்கு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தசாபுக்திகள் நடத்தும். முக்கியமாக வந்து புதன் தசை நடத்தினா மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற விஷயங்களை நடத்தும் போது சில பேர் வீடு கட்டுவாங்க, வீடு மேலே வந்து வெயில் ஓவராக இருக்குன்னு சில பேர் பெயிண்ட் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற விஷயங்கள்லாம் சில பேர் பண்ணுவீங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணுறவங்க 1க்கு ஒரு 4 தடவை யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா அது ஒரு சில பேர் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு கூட பண்ணுவீங்க. அது வந்து வீட்டை மாற்றிக்கிட்டு போகிற சூழ்நிலையை கூட ஏற்படுத்திடும். அதனால் யோசிச்சுக்கிட்டு அதெல்லாம் செலவு பண்ணுங்கள். கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது மட்டும் கஷ்டமாக இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், யாருக்காவது வந்து ஜாமீன் போடணும் அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. முக்கியமாக நீங்கள் தான் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரு ஒரு ஆளுக்கு ஜாமீன் போடணும், செய்யாதீங்க. இப்போதைக்கு பண்ணாதீங்க. நண்பராக இருந்தாலும் சரி, கெட்ட பேர் ஆனாலும் சரி, அது ஒரு 4 நாளைக்கு வேணால் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும் நண்பர்கிட்ட. இது மாதிரி சொன்னதுக்கு பண்ண மாட்டேன்ட்டார் அப்படின்னு. ஆனால் அதன் பிறகு அவர் நண்பராகவே இருப்பார். அவருக்கு போய் நீங்கள் எல்லாத்தையும் உதவி செய்கிறேன்னு சொல்லி செஞ்சுட்டு பின்னாடி இப்போ மன கஷ்டத்தில் மாட்டிடாதீங்க. முழுமையாகவே நட்பை நின்று போயிடுற அளவுக்கு ஆகிடும். அதனால் கொஞ்சம் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் யோசித்து பண்ணிவிடுங்க. படிக்கிற வயசில் இருக்கிறவங்க நல்லா படிப்பாங்க. படிக்க வைக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள் ரீதியாக ஒரு பெரிய ஆளுங்க படிக்க வைக்கணும் நம்ம பிள்ளைகளை, இல்லை யாருக்காவது ட்ரஸ்ட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக செய்வீங்கன்னு இருக்குது. அம்மாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. டெய்லி ராசி பலன் போடுறதா இருக்கும், அதை ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வருகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை தரும். நான் வந்து இதுக்கு வந்து பரிகாரங்கிறது எப்படி சொல்லுவேன்னாக்கா, கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி வந்து ஆன பிறகு 1 வருஷம் நடத்துகிற காலகட்டங்களில் உங்களுக்கு பக்கத்துலேயோ இதுலேயோ யாராவது ஒரு ஆளுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறவங்கள ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் ஏதாவது ஒரு விஷயங்களில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச செலவை ஏதாவது செய்யுங்க. சிலர் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகலாம். சிலர் வந்து இந்த ஆக்சிடெண்ட் ஆகி சில பேர் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஏதாவது பழங்கள் இது மாதிரி ஏதாவது வாங்கி கொண்டு கொடுங்க. வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. மகர ராசிக்காரங்க மேச லக்னத்தில் சனி இருக்கிறவங்க மட்டும் கொடை வாங்கி நிறைய பேருக்கு கொடை கொடுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் வந்து கடவுள் குறைச்சி வைப்பார். கொடை வாங்கி கொடுக்கணும். சந்திரனே லக்னத்தில் இருக்கிறாரு, நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க, தண்ணி கொடுங்க. வீட்டு வாசலில் வந்து நல்ல சுத்தமான தண்ணி வைங்க. இந்த மாதிரி தண்ணி வைக்கும்போது எல்லோரும் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிறாங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தரும். ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் பணம் கொடுத்து வாங்குறதில் பண்ணுங்கள். பெரிய முதலீடுகள் எதுவும் பண்ணிக்க வேண்டாம். மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நன்மைகளையே தரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நிறையா எல்லா ராசிக்காரங்களுக்கும் நம்ம வந்து ஒரு ராசி பலன் சொல்கிறதா இருக்கும். இப்போ ராசி பலன் ரெகுலர் ராசி பலன் சொல்கிறதா இருக்கிறோம். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராகவே நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம், அது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் அளிக்கும். நன்றி மகர ராசி அன்பர்களே.